நேரம் நள்ளிரவு 2 மணி. இந்த அவ்வை பிராட்டியாரின் கதையினை கேட்டமைக்கு நன்றி. நான் வருகிறேன். பெரியது கேட்கும் தமிழ் வேலோ. இந்த பேய் பாஸ் வீட்டில் இரண்டாவதாக ஓடப் போகும் படம் பாஸ் 29க்கு கஷ்டமான டாஸ்கா கொடுங்க. ஏய் ஔவையார், போர்வைய இழுக்காதீங்க ஔவையார். ஏய் ஔவையாரு, சொல்லிட்டே இருக்கேன்ல, போர்வைய இழுக்காத. நிம்மதியா தூங்கவே விட மாட்டேங்க அவ. என்ன போர்வை தன்னால பறந்துருச்சு? என்ன அந்த ஔவையார் பாட்டி இங்க தானே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ஆளைய காணோம். என்ன சத்தம் அது? ஔவையார், ஔவையார் பாட்டி, ஔவையார் பாட்டி, ஔவையார் பாட்டி, ஔவையார் பாட்டி, ஔவையார் பாட்டி எங்க இருக்கீங்க? செந்தமிழ், பைந்தமிழ், கனித்தமிழ்னு இங்க தானே பாட்டி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த ஔவையார் பாட்டி எங்க போயிருப்பாங்க? அட, நாம விரிச்ச துண்டு எப்படி இங்க வந்துச்சு? சரி சரி, இதை எடுத்துட்டு போவோம். இந்த நரி வேற ஓட விட்டு நம்மள பயமுறுத்துது. அப்பா, யாரோ இதுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்ல. ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் போ. போர்வைய தூக்கிட்டு போய் படுத்து தூங்குவோம். ஆஹா, வயித்த வேற கலக்குதே. பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்குவோம். வாவ், அடடடடடடடடா, நான் என்ன அழகா இருக்கேன். என் கண்ணே பற்றும் போல இருக்கே. என்னாச்சு? பேய் பாஸ், கரண்ட் போய்
ஆயிருச்சாட்டுக்கு யூபிஎஸ் போட்டு விடுங்க. ஆனாலும் இந்த இருட்டுலயும் நான் செம அழகா தான் இருக்கேன். ஆமா, அழகா தான் இருக்கேன். பியாய் பாஸ் ஊட்டில இந்த பாட்டை நானும் பாடுறேன். ஏமா போதுமா, பாட்டை நிப்பாட்டுங்க, கேட்க முடியல. என் புள்ளா சுக்கி கண்ணு மரத்து மேல நின்னு என்னம்மா செய்யறா? அதுவா, ஆலமரத்துல ஆப்பிள் பழத்தை பறிச்சிட்டு இருக்கமா. என் புள்ளா அம்மைக்கு பசிக்குதுமா, செத்த 2 ஆப்பிள் பழத்தை தூக்கி போடம்மா. ஓஹோ, ஏமா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாமா? ஔவையாரு படத்தை 1000 வாட்டி பார்த்த எனக்கே சுட்ட பழம் சுடாத பழம் டைலாகா? என் புள்ளா சுடாத பழமே போடுமா. சீக்கிரம் சுடாத பழமே போடு. சீக்கிரம் புள்ளா சுடாத பழத்தை போடு. நல்ல அழகான சுடாத ஆப்பிள் பழமா போடு சுக்கி கண்ணு. பழத்தை தூக்கி போடு, அம்மா கேட்ச் பிடிக்கிறேன். ரெடி. ஏம்மா சுக்கி கண்ணு, என்னம்மா ஆப்பிள் பழம் முருங்கைக்காய் மாதிரி நீளமா இருக்கு? என்ன கண்ணு, ஆப்பிள் பழம் கிளினிக் பிளஸ் ஷாம்பு போட்டு குளிச்சுதா ஷாம்பு வாசம் அடிக்குது? இது நல்லா இல்ல, வேற பழத்தை தூக்கி போடு. தூக்கி போட்டவன் போ தூர. இந்த பொம்மை கூட நம்மளை விட பெருசா இருக்குது. நாம எப்போதான் வளர போறோமோ. என்னடா இது, நிலநடுக்கம் மூஞ்சி மேல வந்த மாதிரி மூஞ்செல்லாம் கீறல் விழுந்து கிடக்கு. என்னடா இது, கண்ணுக்குள்ள சிவப்பு லைட் எரியுது. ஒருவேளை குண்டு பல்ப கண்ணுக்குள்ள மாட்டிருப்பானுவளோ? என்னடா இது, ஒரு பொம்மை தான் இருக்கு, ஆனா கூட்டமா சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு.
போடம்மா சுக்கி கண்ணு. ஆ சீக்கிரம் புள்ளா, சுடாத ஆப்பிள் பழமா தூக்கி போடு. ஆ சரிம்மா. அச்சோ, சூறை காற்று பயங்கரமா அடிக்குதம்மா. சுக்கி கண்ணு, சீக்கிரமா ஆப்பிள் பழத்தினை தூக்கி போடம்மா. கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்குமா? யாய் நீ என்ன கரண்ட் கம்பி மேலயா உட்கார்ந்துருக்கா? ஆலமரத்து மேலதானே உட்கார்ந்துருக்கா? ஆலமரத்து மேல எதுக்குடி கரண்ட் சாக்கு அடிக்குது? ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னோன்னா போதும், கரண்ட் சாக்கு அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குதுன்னு ஓட்டமா ஓடுவா. சரி சரி சீக்கிரம் நல்ல சுடாத ஆப்பிள் பழமா தூக்கி போடு. அம்மாடி, ஆப்பிள் பழத்தை தூக்கி போட சொன்னா அனப்பெல்லா பொம்மைய தூக்கி போட்டிருக்கா. I am coming for you. நல்ல வேலை, கனவுதானா? நான் கூட பயந்தே போனேன் போ. கனவா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமான இருந்துச்சம்மா.